கடகடன்னு கிச்சனுக்கு வந்து அரிசியை உரைச்சிட்டு லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நேற்றே முடிவு பண்ணியாச்சு இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காவும் மோர் குழம்பு தான்ட்டு. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காவை பொடி பொடியாக நறுக்கி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா கருத்து போயிடும். வடச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கத்திரிக்காவை போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள், எந்த தூளும் போட்டுறாதீங்க. எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தூளெல்லாம் போடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சாலே எங்கள் வீட்டுக்கார் திட்டிகிட்டே இருப்பார், ரொம்ப எண்ணெயாக இருக்குன்ட்டு. எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணாத எனக்கு பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டுக்கார் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைன்னு சொல்லுவார். அதெல்லாம் முடியாது, எண்ணெய் கத்திரிக்காய்னு பேர் வச்சுட்டு எண்ணெய் இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியே கத்திரிக்காய் செஞ்சுட்டேன். மனுஷன் மோர் குழம்பு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார், எனக்கு மோர் குழம்பு செய்ய வராது. ஒரு டைம் மோர் குழம்பு சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் தயிரை ஊற்றணுமாமா. நான் முன்னாடியே ஊற்றிட்டேன், கொதிக்கவே குழம்பு ஃபுல்லாக கெட்டு போச்சுங்க. ஆனால் இன்றைக்கி குழம்பு சூப்பராக தான் வந்துருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு இல்லாதனால பிரெட் ஆம்லேட் தான் போட்டேன். பிரெட் ஆம்லேட்டில் மயோனஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு. சரி எதுன்னு பெரிய கம்பு சுற்றுற வேலை, நானே வீட்டில் மயோனஸ் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தீங்க, சூப்பராக இருந்துச்சு. அன்ஹெல்தி தான், என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுவேன்.